Hi friends, welcome to UTM. UTM நான் உங்கள் வெங்கட். ஸோ இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸோட புது சிலபஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொது தமிழ் யூனிட் 7ல் அறநூல்கள் பகுதியில் வர நாலடியாரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நாலடியார் பற்றின குறிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பழைய புத்தகத்திலையும் புதிய புத்தகத்திலையும் இருக்கும். பட் இருந்தாலும் அதனுடைய குறிப்புகள்ன்றது நமக்கு ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சி அதை தாண்டியும் கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நாலடியார் பற்றின முழு தகவல்களையும் நம்ம உங்களுக்கு தரப்போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த தகவல்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும். அதற்கு பின்னால் வந்து புக்கவே நீங்கள் எடுத்து பார்க்கணுன்ற அவசியமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்னென்ன தகவல்கள் நாலடியாரை பற்றி நமக்கு தெரியணுமோ அது எல்லா தகவல்களும் சேர்ந்தது தான் இந்த வீடியோ பதிவாக உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு ½ hour ஸ்பெண்ட் பண்ணுறீங்கனாலும் அது ஒர்த்தாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நாலடியார் பற்றின முழு தகவல்கள், அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சார்பாக வந்து நாலடியார்லேருந்து கேட்ட கேள்விகள் அனைத்துமே இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கிளாஸ் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் அந்த கொஷின்ஸுக்கு நீங்கள் ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் தான் இந்த கிளாஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ முக்கிய அடிகள்ன்றது நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ கொஷின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து மற்ற அடிகள்லேருந்து கேட்ட கேள்விகளையும் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு நான் ஒரு வியூ காட்டுறேன், என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பதிவு முடிஞ்சதுக்கும் இந்த கொஷின்ஸ்க்கு எல்லாமே நம்ம ஆன்சர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நாலடியாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பள்ளிப்பாட புத்தகத்தில் 6ஆம் வகுப்பு பருவம் 1 இயல் 2 பழைய புத்தகத்திலையும் 7ஆம் வகுப்பு பருவம் 2 இயல் 2 புதிய புத்தகத்திலையும் நாலடியார் பற்றின குறிப்புகள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நாலடியார் அப்படின்றது ஆசிரியர் பேரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? நாலடியார் எழுதுனது யார்? நாலடியாரின் ஆசிரியர்கள் யார்? சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது. ஓகேங்களா? ஸோ திருக்குறளை வந்து இயற்றியவர் திருவள்ளுவர் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து இந்த நாலடியாரை இயற்றவில்லை. ஓகேங்களா? 8000க்கும் மேற்பட்ட சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது தான் நாலடியார். ஓகேங்களா? ஸோ அதிலிருந்து அந்த 8000 அப்படிங்கும்போது 8000 வெண்பாக்களால் ஆனது தான். ஆனால் வந்து அந்த 8000 வெண்பாக்களுமே இந்த நாலடியாருக்குள்ளே வந்துதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பெரும்பாலும் வந்து உங்களுக்கு ஆற்று வெள்ளத்தில் அடுத்து செல்லப்பட்டது ஒரு 400 அடிகள் மட்டும்தான், 400 ஓலைச்சுவடிகளை மட்டும்தான் பகுத்து நமக்கு நாலடியார் அப்படின்ற வடிவத்தில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதற்கு பின்னாடி ஒரு வரலாற்று புனைவு கதைன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? பட் நமக்கு வந்து சமண முனிவர்களால் 400 சமண முனிவர்களால் இயற்றப்பட்ட தொகுப்பு தான் வந்து நாலடியார்ன்ட்டு நம்ம கையில் கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஆசிரியர் இயற்றினார்னு நம்மளால் சொல்ல முடியாது. மொத்தமாக சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது தான் வந்து நாலடியார். ஓகேங்களா? ஸோ அவர்கள் வாழ்ந்த இடம் எங்கே? பாண்டிய நாட்டில் அவங்க வாழ்ந்திருக்காங்க. ஓகேங்களா? சமண முனிவர்கள் பிறந்த இடம் பாண்டிய நாடு கிடையாது, அவங்க வடநாட்டை சேர்ந்தவர்கள். ஓகேங்களா? ஸோ அவங்க நாட்டில் பஞ்சம் வந்திருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து புலம்பெயர்ந்து இங்கே பாண்டிய நாட்டுக்கு வந்திருக்காங்க. அங்கே பாண்டிய மன்னன் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்து வேண்டிய உதவிகளை செஞ்சு வந்திருக்கார். அந்த இடத்துல வந்த இடத்துல அவங்க தமிழ் கற்றுக்கிட்டு தமிழ் புலமை பெற்று பாண்டிய மன்னன் அவையிலும் வந்து அவை புலவர்களாக இருந்திருக்காங்க. ஓகேங்களா? அதன் அடிப்படையில் வந்து அவங்க இயற்றின பாடல்கள் தான் வந்து இந்த நாலடியார் நாம் பார்க்கக்கூடிய பாடல்கள் அனைத்துமே. ஓகேங்களா? ஸோ இதற்கு பின்னாடி தான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு வரலாற்று புனைவு கதை இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த கதை நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய வாழ்ந்த இடம் அப்படின்றது பாண்டிய நாடு, அதை சுற்றியுள்ள மலைப்பகுதிகளில் தான் வந்து பார்த்திங்கன்னா சமண முனிவர்கள் வாழ்ந்தாங்க. அவர்கள் வாழ்ந்த காலம் அப்படின்றது சங்கம் அறிவிய காலம். ஓகேங்களா? ஸோ இதை எதை வச்சு நம்ம சங்கம் அறிவிய காலம்னு சொல்கிறோம் அப்படின்னா 18 மேல்கணக்கு நூல்கள் 18 கீழ்கணக்கு நூல்கள் 2 இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ 18 மேல்கணக்கு நூல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சங்க நூல்கள் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா அதுக்கான குறிப்பு நம்மக்கிட்ட இருக்குது. 18 மேல்கணக்கு நூல்கள் எல்லாமே சங்க நூல்கள்னு சொல்கிறோம். அதற்கு பின்னாடி வந்த நூல்கள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 18 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்கிறோம். அப்போ இந்த நாலடியார் அப்படின்றது 18 கீழ்கணக்கு நூல்கள் வரும் ஒரு நூல் தான். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அது சங்க நூல் கிடையாது, சங்கம் மருவிய காலத்தில் வந்த நூல் தான். அதனால் அதனுடைய காலத்தையும் நம்ம சங்கம் மருவிய காலம்னு எடுத்துக்கலாம். நாலடியாரில் இருக்கக்கூடிய பாடல்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 400 பாடல்கள். ஓகேங்களா? இந்த 400 பாடல்களில் கடவுள் வாழ்த்து நீங்களாக தான் இந்த 400 பாடல்கள். ஓகேங்களா? ஸோ ஒரு பாடல் அவங்களுடைய கடவுளுக்காக எழுதினது. ஓகேங்களா? அருக கடவுளை போற்றி அவங்களுடைய அந்த கடவுள் வாழ்த்து பாடல் இருக்கும். ஓகேங்களா? சமண முனிவர்களால் அவருடைய அருகக்கடவுளை போற்றி எழுதப்பட்ட கடவுள் வாழ்த்து நீங்களாக வந்து பார்த்திங்கன்னா 400 பாடல்கள் நாலடியாரில் இருக்கும். இந்த பாடல்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா வெண்பா வகையை சேர்ந்தது. நாலடியாரில் இருக்கக்கூடிய 400 பாடல்களுமே வெண்பா வகையை சேர்ந்தது. ஓகேங்களா? அப்போ வெண்பா வகைனாவே என்னது? செப்பலோசை தான். ஓகேங்களா? ஸோ வெண்பா அப்படின்னாவே செப்பலோசை, வெண்பா செப்பல் போட்டா அப்படின்ட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ எப்பயுமே நமக்கு மைண்டில் எப்பயுமே இருக்கும் வெண்பா அப்படின்னாவே அது என்ன ஓசைன்னு கேட்டாங்கன்னா நம்ம செப்பலோசை அப்படின்ட்டு
ஈஸியாக சொல்லிடலாம். ஓகே, அப்போ வந்து நாலடியாரில் இருக்கிற அனைத்து பாடல்களுமே என்ன ஓசையுடையது? செப்பல் ஓசையுடையது, வெண்பா வகையை சேர்ந்தது. நாலடியாருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் என்ன? இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸும் வருது, இந்த செப்பலோசை கொஸ்டினும் இருக்குது. நான் இங்கே கொடுக்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டது தான். ஓகேங்களா? எந்த ஒரு தகவல்களுமே வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்காத ஒரு அவுட் ஆஃப் புக்கு கவரேஜாக உங்களுக்கு நான் எங்கேருந்தோ வந்து எதுவுமே தரல. இந்த குறிப்பில் இருக்க எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட கேள்விகளின் தொகுப்பாக தான் வந்து இதற்கான பதிலாக தான் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஒவ்வொரு லைன்ஸுமே நம்ம சொல்கிற ஒவ்வொரு லைன்ஸுமே நல்லா கூர்ந்து கவனிங்க, நோட்டில் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஏன்னா இதற்கப்புறம் நீங்கள் புக் எடுக்கணுன்ற நீடே இருக்காது. அந்த அளவுக்கு இதில் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதை நீங்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறீங்கன்றது பார்த்துக்குங்க. சிறப்பு பெயர்கள் என்ன? நாலடியாருடைய சிறப்பு பெயர்கள்: வேளாண் வேதம், நாலடி 400. ஏன் நாலடி 400? 400 பாடல்களை உடையது. ஓகேங்களா? ஒவ்வொரு பாடலுமே 4 அடிகளை உடையது. நாலடியாரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடல்களும் 4 அடியில் தான் இருக்கும். எப்படி நம்ம திருக்குறள் 2 அடின்னு நம்ம சொல்கிறோமோ அதே மாதிரி நாலடியாரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடல்களும் 4 அடியில் தான் இருக்கும். ஓகேங்களா? மொத்தம் 400 பாடல்கள். அதை குறிக்கும் விதமாக தான் 4 அடி 400. அதுபோக வேளாண் வேதம் என்ற சிறப்பு பெயரும் நாலடியாருக்கு உண்டு. கடவுள் வாழ்த்து பாடல் அருகக்கடவுள் தீர்த்தங்கரை பற்றி எழுதியது அவங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுடைய முதல் பாடலான கடவுள் வாழ்த்து பாடல் யாரை பற்றியது? அருகக்கடவுள் பற்றியது. அருகக்கடவுள்னா யாரு? அவங்களுடைய சமண சமயத்தில் வந்து ஞான நிலையை அடைந்தவர்களை தான் வந்து அவங்க கடவுளாக கும்பிடுறாங்க. ஓகேங்களா? அந்த அருகக்கடவுளை அவங்க என்னன்னு சொல்கிறாங்க? தீர்த்தங்கரர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? மகாவீரர் கூட வந்து பார்த்திங்கன்னா 24வது தீர்த்தங்கரர் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம எப்படி பிள்ளையாரையும் மற்ற சாமிகளையும் போற்றி வந்து கடவுள் வாழ்த்து பாடல் மற்ற இதில் இருக்கோ அதே மாதிரி இந்த நாலடியாரில் இருக்கக்கூடிய கடவுள் வாழ்த்து பாடல் அப்படின்றது அவங்களுடைய அருகக்கடவுளை பற்றியது. ஓகேங்களா? அருகக்கடவுள் அப்படின்னா தீர்த்தங்கரர். 4 அடிகளை கொண்ட 400 தனிப்பாடலுடைய தொகுப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா நாலடியார். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமண முனிவரால் தொகுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டதல்ல நமக்கு. ஓகேங்களா? 400 சமண முனிவர்கள் இயற்றிய தனிப்பாடல். ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடலை வந்து இயற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதோடைய தொகுப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாலடியார். ஓகேங்களா? 400 தனிப்பாடல்களுடைய தொகுப்பு தான் நாலடியார். நாலடியார் 14 கீழ்கணக்கு நூல் தொகுப்பை சேர்ந்த நீதி நூல். ஓகேங்களா? ஸோ நாலடியார் 14 கீழ்கணக்கு நூல் தொகுப்பை சேர்ந்த நீதி நூல். ஓகேங்களா? 14 கீழ்கணக்கு நூல்களில் எல்லாமே நீதி நூலா எல்லாமே அறநூலான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? 18 நூல்களில் நமக்கு அறநூல்கள்னு பார்த்தீங்கன்னா 11 அறநூல்கள் தான் இருக்கும். ஓகேங்களா? மற்றது 7 வந்து பார்த்தீங்கன்னா அறத்திணை நூல்களாக இருக்கும். அப்போ நாலடியார் வந்து எந்த நூல் வகையை சார்ந்தது? அறநூல் வகையை சார்ந்தது. 14 கீழ்கணக்கு நூல்களில் வரக்கூடிய அறநூல்களை சார்ந்த வகை தான் வந்து நாலடியார். 14 கீழ்கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல் இதுதான். ஓகேங்களா? 14 கீழ்கணக்கில் வரக்கூடிய நூல்களில் ஒரே தொகை நூல் எது? நாலடியார் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ 400 சமண முனிவர்களால் இயற்றப்பட்ட அது மொத்தமாக தொகுக்கப்பட்ட நூல் தான். ஓகேங்களா? ஒரே நூல் கிடையாது. ஸோ மற்றவங்க 400 பேர் இயற்றியதை தொகுத்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் அதுக்கு 14 கீழ்கணக்கில் ஒரே தொகை நூல் நாலடியார் தான். திருக்குறளுக்கு இணையான புகழ் பெற்ற நூல். ஓகேங்களா? ஸோ திருக்குறளுக்கு எந்த அளவுக்கு வந்து புகழ் இருக்கோ அந்த அளவுக்கு புகழ் வந்து பார்த்திங்கன்னா நாலடியாருக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ திருக்குறளுக்கு அடுத்ததாக இருக்கிறதும் நாலடியார் தான். திருக்குறளுக்கு இணையான புகழ் பெற்ற நூலும் நாலடியார் தான். அதற்கான சான்று பாருங்க. எதனால் வந்து திருக்குறளுக்கு இணையான நூல் நான் சொல்கிறோம் அப்படின்னா அந்த பெருமைக்கு என்ன சான்று இருக்குன்னு பாருங்க. ஆளும் வேலும் பல்லுக்குருதி, அதாவது ஆலம்பட்டையும் வேளங்குச்சியும் பல்லுக்கு எந்த அளவுக்கு உறுதி தருமோ 4ம் 2ம் சொல்லுக்குருதி. 4ம் 2ம் சொல்லுக்குருதி. அந்த 4ன்றது என்ன? நாலடியார். 2ம் அப்படின்றது திருக்குறள். ஓகேங்களா? அப்போ பாருங்க, திருக்குறள் கூட வந்து இணைத்து வைத்து பேசும் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலடியாரில் அந்த அளவுக்கு நமக்கு நம்மளோட வாழ்க்கையை வந்து செப்பனடிக்கிற வார்த்தைகள் இருக்குது, சொல்லு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம புரிஞ்சு படித்தோம்னாவே நம்மளுடைய வாழ்க்கைக்கு
நம்ம வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு அதில் விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து திருக்குறள் கூட வந்து அதை பெருமைப்படுத்துகிறாங்க. அது கூட வந்து கம்பேர் பண்ணி நாலடியாரை பெருமைப்படுத்துகிறாங்க. அந்த பெருமைக்கு சான்று தான் இந்த ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, சொல்லாய்ந்த நாலடி நானூறும் நன்கினிது. சொல்லாய்ந்த நாலடி நானூறும் நன்கினிது. அதாவது அதில் அந்த நாலடி நானூறில் இருக்கிற ஒவ்வொரு பாட்டில் இருக்கும் சொல்லும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஆராய்ந்து ரொம்ப எளிமையாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு படித்து அதோட பாடல் அந்த இது விஷயம் புரிஞ்சுது அப்படின்னா அதற்குள்ளே இருக்கிற கருத்து அப்படின்றது ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் அதை நாலடியிலேயே கொண்டு வந்திருப்பாங்க. அவ்வளோ பெரிய கருத்தை நாலடியிலே கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் அந்த சொல்லை ஆராய்ந்து, சொல்லாய்ந்தன்னு என்ன, சொல்லை ஆராய்ந்து அந்த 4 அடிகளுக்குள்ளேயே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? சொல்லாய்ந்த நாலடி நானூறும் நன்கு இனிது, நமக்கு இனிமை தரக்கூடியது. அடுத்து பாருங்க, பழகு தமிழ் சொல்லருமை 4 பழகு தமிழ் சொல்லருமை 4 இங்கேயும் பாருங்க 4 அப்படின்னா 4 அடி 2 அடி. இப்போ 4 அடின்றது என்ன, 4 அடியார் 2 அடி திருக்குறள். ஓகேங்களா? எத்தனையோ இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறளுக்கு இணையான புகழை வந்து 4 அடியாருக்கு குறிப்பிட்டு சொல்லிட்டே வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 3 இதையுமே அந்த நூலின் பெருமைக்கு சான்றுன்னு கொடுத்துருக்க 3 பாயிண்ட்டையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இருந்து கொஸ்டின்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அந்த பெருமைக்கு எதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறளுக்கு இணையான ஒரு பெருமை இருக்குது அப்படின்றதுக்கு அது மேலே நம்ம குறிப்பிட்டது மட்டும் கிடையாது, மற்ற விஷயங்களும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறளை போன்றே முப்பாலும் கூறும் நூல். திருக்குறளை முப்பால் என்ன, அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அதே முப்பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நாலடியார்லையும் இருக்குது. ஓகேங்களா? அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால்ன்றது நமக்கு நாலடியார்லையும் இருக்குது. திருக்குறள் போலவே நமக்கு இருக்குது. அறத்துப்பாலில் வந்து பார்த்தீங்கன்னா 13 அதிகாரங்களும், பொருட்பாலில் 24 அதிகாரங்களும், இன்பத்துப்பாலில் 3 அதிகாரங்களும் வந்து நமக்கு நாலடியாரில் கொடுத்துருக்காங்க. நாலடியாரில் மொத்தம் 40 அதிகாரங்கள் இருக்குது. ஓகேங்களா? 13, 24, 37, 37, 3, 40 அதிகாரங்கள் நமக்கு நாலடியாரில் கொடுத்துருக்காங்க. இந்த 40 அதிகாரங்களில் 12 இயல்களாக பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? 40 அதிகாரங்களை 12 இயல்களாக பிரிச்சிருப்பாங்க. திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா 9 இயல்களாக பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? நாலடியாரில் இன்னும் 3 இயல்கள் அதிகமாகவே நமக்கு இருக்கும். 12 இயல்களாக நமக்கு பிரிச்சிருப்பாங்க. இந்த 12 இயல்களையும் ஞாபகம் வச்சுக்கங்க. இதுலேயும் வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ் இருக்குது. இதில் அறத்துப்பாலில் 2 இயலும், பொருட்பாலில் 7 இயலும், இன்பத்துப்பாலில் 3 இயல்களும் நமக்கு இருக்குது. நாலடியாரை பொறுத்த வரைக்கும் அறத்துப்பாலில் 2 இயல், பொருட்பாலில் 7 இயல், இன்பத்துப்பாலில் 3 இயல்கள் இருக்குது. அறத்துப்பாலில் வரக்கூடிய இயல்கள் என்ன, துறவரம், இல்லறம். ஓகேங்களா? ஸோ நாலடியார் ஆரம்பிக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா துறவரவியல்லேருந்து தான் ஆரம்பிக்கும். பொருளில் வந்து பார்த்திங்கன்னா பொருட்பாலில் அரசியல், நட்பியல், இன்பம், துன்பம், பொதுவியல், பகையியல், பன்னெறியியல். இன்பத்துப்பாலில் வந்து பார்த்திங்கன்னா இன்ப துன்பவியல், இன்பவியல். நாலடியாரை தொகுத்து அதிகாரத்தை வகுத்தவர் யார்? நாலடியாரை தொகுத்த அதிகாரத்தை வகுத்தவர் பதுமனார். ஓகேங்களா? இந்த பதுமனார்ன்றது யார், அந்த பாண்டிய நாட்டு மன்னன் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதோட அங்கே புலவராக இருந்தவர் தான் இந்த பதுமனார். ஓகேங்களா? ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாலடியாரை தொகுத்து, ஏன்னா இந்த 400 ஏடுகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று முரணா, அதாவது சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். அடுத்தடுத்து அப்படின்றது சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். அதனால் வந்து அந்த 400 அடிகளையும் வந்து எடுத்து, அந்த 400 பாடல்களையும் எடுத்து அதை தொகுத்து அதற்கான அதிகாரத்தை வந்து வகுத்தது யார், பதுமனார் தான். ஓகேங்களா? ஸோ இல்லை அப்படின்னா நமக்கு அந்த ஆர்டரே என்னன்றது புரியாது. படிக்கும்போது அந்த தொடர்பு இருந்தால் தான் நமக்கு, இப்போ கல்வி அப்படின்னா கல்வியில் 10 பாடல்கள் இருக்குது அப்படின்னா அந்த 10 பாடல்களும் நமக்கு அந்த தொடர்ந்து வந்ததுனா தான் அதோடைய நமக்கு அந்த இது வந்து புரியும், அதோடைய கருத்து என்னன்றது நமக்கு புரியும். அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா இருந்ததுன்னா நமக்கு அதற்கான கருத்து புரியாது. ஓகேங்களா? அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதை நமக்கு தொகுத்து கொடுத்துருக்காங்க. அந்த 400 பாடல்களையும் நமக்கு தொகுத்து கொடுத்துருக்காங்க. அது தொகுத்தது யார், தொகுத்து அது அதிகாரத்தை, அந்த எத்தனை அதிகாரம், 40 அதிகாரத்தை வகுத்தவர் யார், பதுமனார். ஓகேங்களா? அதை முப்பாலாக அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என முப்பாலாக பகுத்தவர் யார், தர்மர். ஓகேங்களா? ஸோ நாலடியாரை தொகுத்து அதிகாரத்தை வகுத்தவர் பதுமனார், அதனை முப்பாலாக பகுத்தவர் யார், தர்மர். நாலடியாருக்கு உரை எழுதியவர்கள் யார், தர்மரும் பதுமனார். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலடியாருக்கு உரை எழுதியவர்கள். இந்த நூலோட சிறப்பு பாருங்க, நிலையாமை பற்றி பேசுது. நிலையாமைனா என்ன, செல்வ நிலையாமை, இளமை நிலையாமை, யாக்கை நிலையாமை.
ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து செல்வமாகட்டும் இளமையாகட்டும் எதுவுமே நமக்கு நிலையாது, மனிதனிடம் நிலையாத விஷயங்கள் அப்படின்ட்டு துறவரவையில் இந்த நிலையாமையாக கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ துறவரம் பற்றியும் நிலையாமையை பற்றியும் நாலடியார் நமக்கு கூறுகிறது. இதில் இருக்க நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, வாழ்க்கையோட எளிமையான விஷயங்களை கூட வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன எக்ஸாம்பிளோட வச்சு நமக்கு அழகாக கொடுத்துருப்பாங்க. நமக்கு எளிய வடிவில் புரிகிற மாதிரி இருக்கும். வாழ்க்கைக்கு அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய கருத்துக்கள் அந்த 4 அடியிலேயே இருக்கும். இருக்கக்கூடியது 4 அடி தான். அந்த 4 அடியிலேயே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு விஷயங்கள் பொதிந்து கிடக்கும். ஓமானங்களாக கொண்டு நீதி புகட்டுவதில் தனித்துவம் பெற்று விளங்குகிறது நாலடியார். இந்த நாலடியாரில் வந்து பார்த்தீங்கன்னா முத்தரையரை பற்றி வந்து கூறியிருப்பாங்க. ஓகேங்களா. இப்போ முத்தரையர்னா யார்? பாண்டியர்கள். நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அவங்க வாழ்ந்த இடம் பாண்டிய நாடு. ஸோ அந்த பாண்டிய நாட்டு மன்னன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துருந்தாங்க. அவருடைய அவையிலேயே வந்து புலவர்களாக சமண சமய முனிவர்கள் இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதற்கான வந்து ஆதாரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாலடியார் பாடல்களே இருக்கும். ஓகேங்களா. முத்தரையரை பற்ற குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா நாலடியார் பாடல்களே நமக்கு இருக்கும். அப்போ முத்தரையரை பற்றி கூறும் நூல் எது? நாலடியார். இந்த கேள்வியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸில் இருக்குது. சிற்றரசர் பெருமுத்தரையர்கள் பற்றி 200வது பாடல் காணப்படுகிறது. 400 பாடலில் 200வது பாடல் வந்து முத்தரையர்கள் பற்றி பேசுது. ஓகேங்களா. அதை பேசக்கூடிய பாடல் தான் இது 200வது பாடல். பெருமுத்தரையர் பெரிது வந்து ஈயும் கருணை வர்க்கையவர் கருணையை பேரும் அறியார் நனி விரும்பு தாளாண்மை நீரும் அமிழ்தாய் விடும். பெருமுத்தரையர் பெரிது வந்து ஈயும் கருணேஸ்வரர் வர்க்கையவர் கருணையை பேரும் அறியார் நனி விரும்பு தாளாண்மை நீரும் அமிழ்தாய் விடும். அதாவது இதோட இந்த பாடல் உணர்த்தும் பொருள் என்ன? நம்முடைய முயற்சியால், ஓகேங்களா, நம்மளுடைய முயற்சியால் நமக்கு கிடைக்கிறது கூழ் தான் அப்படின்னாலும் அந்த கூழ் நீராயினும் அது யாருக்கு? நமக்கு அமிழ்தா இருக்குமாமா. ஏன்னா அது நம்மளுடைய முயற்சியில் கிடைச்ச விஷயங்கள். ஓகேங்களா. நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சம்பாதிக்கிறோம். அந்த சம்பாதியத்தில் கிடைக்கிறது கூழ் நீர் தான் நம்மளால் குடிக்க முடியுதுனாலும் அந்த கூழ் நீர் என்ன? நமக்கு அமிழ்து. ஓகேவா. ஸோ பீஸாவும் பர்கரும் தான் சாப்பிடணுன்ட்டு இல்லை. நம்மளுடைய சம்பாத்தியத்துக்கு நம்மளுடைய முயற்சிக்கு தகுந்த மாதிரி நம்மளால் கூழ் நீர் தான் சம்பாதிக்க முடியும்னாலும் அந்த முயற்சி யாருடையது? நம்மளுடைய 100% முயற்சி. அந்த முயற்சி வச்சு நம்ம ஈட்டுறது கூழ் நீராக இருந்தாலும் அதை அருந்தும் போது நமக்கு அமிர்தம் அருந்தியது போல இருக்கும். அப்போ என்ன உணர்த்துறாங்க? நம்மளுடைய முயற்சி எதை செஞ்சாலும் நம்மளுடைய முயற்சியில் வந்து நம்ம செய்யணும். ஓகேங்களா. ஸோ இந்த பாடல் உணர்த்தும் வரிகள் சொல்கிறேன் பாருங்க. பெருமுத்தரையர் பெரிது வந்து ஈயும், அதாவது கல்வர்களுக்கு, அதாவது முயற்சியே செய்யாத கீழ்மக்களுக்கு. இந்த கீழ்மக்கள்ன்றவர் யாரை மென்ஷன் பண்ணுறாங்க? முயற்சியே செய்யாத மக்கள். ஓகேங்களா. முயற்சியே செய்யாத மக்கள் கீழ்மக்கள். ஓகேங்களா. அவங்களுக்கு பெருமுத்தரையர் மனசு வந்து, ஓகேங்களா, பாண்டிய மன்னன் முத்தரையர் வந்து பார்த்திங்கன்னா மனசு வந்து கொடுக்கக்கூடிய உணவை சந்தோஷமாக சாப்பிடுவாங்களாம். ஓகேங்களா. என்னதான் இருந்தாலும் அது உன்னுடைய உழைப்பில் வந்தது கிடையாது. யாரோ ஒருத்தர் உங்களுக்கு கொடுக்குறாங்க, அதை நீ சாப்பிட்ற. ஓகேங்களா. அவருடைய கருணையின் பேரில் வந்து அவர் கொடுக்குற விஷயத்த நீ சாப்பிட்ற, அது பெருமை அல்ல. ஓகேங்களா. கருணையை பேரும் அறியார். ஸோ மேன்மக்கள் என்ன செய்வாங்க? அதை விரும்ப மாட்டாங்க. நனி விரும்பு தாளாண்மை நீரும் அமிழ்தாய் விடும். அவங்க என்ன பண்ணுவாங்க? தன்னுடைய முயற்சியில் யாரும் இலவசமாக கொடுக்குறத வந்து எடுத்துக்காம, ஓகேங்களா, அவர் மனசு வந்து தான் கொடுக்குறாரு, பட் இருந்தாலும் அது நமக்கு தேவையில்லை. என்னோட முயற்சியில் நான் வந்து கூழ் நீரை குடித்தாலும் எனக்கு அது அமிழ்து. அப்போ நான் எதை தேடி போகணும்? என்னுடைய முயற்சியில் எந்த விஷயத்தையும் நான் செய்யறதுக்கு தயாராக இருக்கணும். அதற்கான விஷயங்களை தான் நம்ம செய்யணும் அப்படின்றது தான் இந்த பாடலிருந்து நம்ம எடுக்கக்கூடிய பொருள். ஓகேங்களா. நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜியு போப் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் நமக்கு வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்ற கேள்விக்கு வந்து ஆன்சர் தெரியல அப்படின்னா நம்ம கண்ணை மூடிட்டு ஜியு போப். இன்கேஸ் ஆன்சர் தெரியல, நமக்கு வேறு எந்த ஆன்சரும் தெரியல அப்படிங்கும்போது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம ஜியு போப்பை டிக் பண்ணலாம். ஏன்னா வந்து மேக்ஸிமம் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப்பை தான் இருப்பார். ஓகேங்களா. தெரியாத பட்சத்தில் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு 99.9% நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகணும். அதையும் மீறி நமக்கு தெரியல அப்படின்னா இந்த நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்ட்டு போட்டு ஆப்ஷன்ஸில் ஜியு போப் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஜியு போப்பை டிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு மேக்ஸிமம் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் அவராக தான் இருப்பார். இது உங்களுக்கு புத்தகத்திலே கொடுத்துருப்பாங்க. 11 மேல்கணக்கு 11 கீழ்கணக்கு விளக்கம். ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து 11 மேல்கணக்கு நூல்கள்னால் என்னன்றதும் தெரியணும், 11 கீழ்கணக்கு நூல்கள்னால் என்னன்னு நமக்கு தெரியணும். ஓகேங்களா. 11 மேல்கணக்கு நூல்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா
சங்க நூல்கள். ஓகேங்களா, அந்த சங்க நூல்கள் என்ன இருக்குது? 10 பாட்டும் 8 தொகையும் இருக்குது. 10 பாட்டில் வந்து 10 பாட்டும்ல 10 பாடல் இருக்குது, 8 தொகையில் 8 பாடல் இருக்குது. அப்போ எவ்வளோவது? 18 நூல்கள். இது எல்லாமே என்ன? 18 மேல்கணக்கு நூல்கள், சங்க நூல்கள். ஓகேங்களா, சங்க காலத்தில் வந்த நூல்கள் சங்க நூல்கள். 10 பாட்டில் 10 நூல்களும் 8 தொகையில் 8 நூல்களுமாக மொத்தம் 18 நூல்கள். இவற்றை மேல்கணக்கு நூல்கள் என கூறுவர். ஓகேங்களா, 18 மேல்கணக்கு நூல்கள் என கூறுவர். 18 மேல்கணக்கு நூல்கள் அனைத்துமே எந்த வகையை சேர்ந்தது? ஆசிரியப்பா வகையை சேர்ந்தது. எப்படி வந்து நம்ம 18 கீழ்கணக்கு நூல்கள் அனைத்துமே வெண்பா வகையை சேர்ந்ததுன்னு சொன்னோமோ, அதே மாதிரி 18 மேல்கணக்கு நூல்கள் அனைத்துமே எந்த வகையை சேர்ந்தது? ஆசிரியப்பா வகையை சேர்ந்தது. இது என்ன ஓசை அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வெண்பா வகையை சொன்னோம் செப்பல் ஓசை அப்படின்ட்டு. அப்போ ஆசிரியப்பா வகை என்ன ஓசை அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு தான் என்ன? 18 கீழ்கணக்கு நூல்கள். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, சங்க நூல்கள் 18 மேல்கணக்கு நூல்கள். சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு தான் என்ன நம்ம சொல்கிறோம்? 18 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இந்த தொகுப்புலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 18 நூல்கள் இருக்குது. எப்படி மேல்கணக்கில் வந்து 18 நூல் இருக்கோ அதே மாதிரி கீழ்கணக்கிலையும் 18 நூல்கள் இருக்குது. அது என்னென்னன்றதை நம்ம பார்ப்போம். 18 கீழ்கணக்கு நூல்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா வகையை சேர்ந்தது. வெண்பா வகைனாவே என்ன? செப்பலோசை. ஓகேங்களா, ஸோ அனைத்து நூல்களும் வெண்பா வகையை சேர்ந்து, அது ஈரடி வெண்பா, மூவடி வெண்பா, நால்வடி வெண்பான்னு இருக்கலாம். ஆனால் அனைத்து நூல்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 கீழ்கணக்கு நூல்களில் வெண்பா வகையை சேர்ந்தது தான். 18 கீழ்கணக்கு நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா 11 நூல்கள் அறநூல்கள் தான். இதை நான் மேலே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். 11 நூல்கள் அறநூல்கள். மீதி இருக்கிற 7 நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அகத்திணை நூல்கள். ஓகேங்களா, அறநூல்கள் என்னென்னன்றதை நம்ம பார்ப்போம். திருக்குறள், நாலடியார், பழமொழி 400, திரிகடுகம், நான்மணிக்கடிகை, சிறுவஞ்ச மூலம், ஏழாதி, இன்னா 40, இனியவை 40, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை. நமக்கு இந்த சிலபஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அறநூலில் இனியவை 40 தவிர்த்து மிக பேலன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அறநூல்கள் எல்லாமே நமக்கு இந்த டைம் சிலபஸில் வந்திருக்கு. இனியவை 40 தவிர்த்து. அகத்திணை நூல்கள் என்னென்ன? கார் 40, களவழி 40, ஐந்திணை 50, திணைமொழி 50, ஐந்திணை 70, திணைமாலை 150, கைநிலை. இது எல்லாமே அகத்திணை நூல்கள். அறநூல்கள் இந்த 11 நூல்கள். ஓகேங்களா, இந்த அறநூல்கள் எத்தனை அப்படின்றதையும் வந்து டிஎன்பிசியில் கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அறநூல்கள் மட்டுமே இந்த 18 கீழ்கணக்கு நூல்கள் அறநூல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்ற கொஷினும் உங்களுக்கு டிஎன்பிசியில் இருக்குது. அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பாடல் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய பாடல். ஓகேங்களா, 6th ஓல்டு புக்கு டேர்ம் 1ல் இயல் 2ல் இருக்கக்கூடிய பாடல் தான் இந்த பாடல். ஓகேங்களா, செயல் பகுதியில் உங்களுக்கு வரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொருட்பாலில் நட்பியலில் இருக்கக்கூடிய நட்பாராய்தல் அதிகாரத்தில் வர பாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா 400 பாடல்களில் 218வது பாடல் தான் உங்களுக்கு இந்த புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய பாடல். ஓகேங்களா, நாய்க்கால் இது எதை பற்றி பேசுது? நட்பை பற்றி ஆராய்வதை, நட்பு பற்றி ஆராயறதை பற்றி பேசுது. ஓகேங்களா, நட்பை ஆராய்வதை பற்றி பேசக்கூடிய பாடல் தான் இது. நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியர் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியர் ஆயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம். அப்படின்னா என்ன? நாய்க்கால் எப்படி இருக்கும்? நாய்க்கால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப க்ளோஸ்டாக ஒட்டி இருக்கும், சந்தே இருக்காது. ஓகேங்களா, கேப்பே இருக்காது, அந்த அளவுக்கு ஒட்டிகிட்டு இருக்கும். அந்த மாதிரி நம்ம கூட ஒட்டிகிட்டு இருப்பாங்க. யார்? நண்பர்கள்ன்ற பேரில் நம்ம கூட ஒட்டிகிட்டு இருப்பாங்க. நன்கணியர் ஆயினும், நாய்க்கால் சிறுவர் போல் நன்கணியர் ஆயினும் நம்ம கூட ஒட்டிகிட்டு இருப்பவர்கள். ஓகேங்களா, நெருங்கி இருப்பவர்கள். நாய்க்கால் சிறுவர்கள் போல் நன்கணியர் ஆயினும், நாய்க்கால் சிறுவர்கள் போல நம்ம கூட நெருங்கி இருப்பாங்க. ஆனால் நம்ம ஒரு உதவின்னு கேட்டு போகும்போது ஈக்கால் துணையும் உதவாதார். ஈக்கால் துணையும்னா ஈயோட காலை போல நமக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டாங்க. ஈயோட கால் பார்த்துருப்பீங்க. ஈயோட கால் எப்படி இருக்கும்? தள்ளி இருக்கும், ரொம்ப கேப்பாக இருக்கும். ஓகேங்களா, நம்ம நார்மலாக மனுஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த இது கூட இருக்காது, ரொம்ப ஒரு மாதிரி ஆங்கிளில் வந்து கிராஸாக இருக்கும். அதோடைய கேப் வந்து பார்த்திங்கன்னா பெருசாகவே இருக்கும். ஸோ நாய்க்கால் சிறுவர் போல் ஒட்டிகிட்டு இருந்தவங்க நம்ம ஒரு ஹெல்ப்னு போய் கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க? ஈக்கால் மாதிரி காலை விரிச்சிருவாங்க. ஓகேவா, என்கிட்ட பணம் இல்லை, என்னால் முடியாது, இப்போ எனக்கு சந்தர்ப்பம் இல்லை அப்படின்ட்டு உதவி செய்கிறதுக்கு அவங்களுக்கு மனம் வராது. ஓகேங்களா, ஸோ உதவின்னு நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கூட ஒட்டிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஒரு உதவின்னு கேட்கும்போது ஈக்கால் துணையும் ஈக்களுடைய கால்களை போல வந்து அவங்க கையை விரிச்சிருவாங்க. ஓகேங்களா, அவங்களுடைய நட்பெல்லாம் ஒரு நட்பா?
அதனால் நமக்கு என்ன பயன் அப்படின்ட்டு சமண முனிவர்கள் கேட்கிறார்கள். ஓகேங்களா. செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும், செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும், செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. செய்தானம்னா என்ன? செய்னா தொலைவில் இருப்பவங்க, செய்னா என்ன? தொலைவில் இருப்பவர்கள். செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும், செய்விலைக்கும், செய்னா வயல், வயல்களை விளைவிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு வாய்க்கால் வந்து துணையாக இருக்குது. ஓகேங்களா. இப்போ வயலுக்கு நீர் பாய்ச்சணும் அப்படின்னா வாய்க்காலில் இருந்து தான் நம்ம நீர் பாய்ச்ச முடியும். அந்த வாய்க்கால் எப்படி எங்கேருந்தோ இருக்கிற தண்ணியை நம்மக்கிட்ட அந்த வயலுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது. இப்போ இந்த இடத்துல வந்து வயல் யார்? நம்ம தான். ஓகேங்களா. நம்மளை தான் வந்து பார்த்திங்கன்னா வயலுக்கு நம்மளை ஒப்பிடுறாங்க. அப்போ அந்த வாய்க்கால்ன்றது யார்? நமக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், நம்மளுடைய நண்பர்களாக இருக்க தகுதியானவர்கள். ஓகேங்களா. இவர்களெல்லாம் நண்பர்களா? நாய்க்கால் சிறுவர் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணை உதவாத நட்பெண்ணாம். இவர்களெல்லாம் நமக்கு நண்பர்களா? கிடையாது. யார் நமக்கு நண்பர்கள்? வாய்க்கால் போல் நமக்கு உதவி செய்பவர்கள் தான் நண்பர்கள். ஓகேங்களா. அப்போ இங்கே மீன் பண்ணுறது வயல் அப்படின்றத நம்மளையும், வாய்க்கால் அப்படின்றது நமக்கு நண்பர்களாக யார் இருக்கணும் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணணுன்றதையும் இந்த இடத்துல நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வாய்க்கால் அணையார் தொடர்பு. ஓகேங்களா. அப்போ தொலைவில் இருக்கக்கூடிய தண்ணியை அந்த வயலுக்கு பாய்ச்சக்கூடிய வாய்க்கால் எந்த அளவுக்கு துணையாக இருக்குது பாருங்கள். வயலுக்கு அந்த வாய்க்கால் எங்கேயோ இருக்கக்கூடிய தண்ணியை வந்து கொண்டு வந்து சேர்க்குது. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய நண்பர்கள், நமக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் இருக்கக்கூடிய நண்பர்கள், நல்ல நண்பர்கள் இருப்பாங்க. ஆனால் தொலைவில் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? அவங்க கூட நட்பு பாராட்டணும். ஓகேங்களா. அவங்கள சென்றடைந்து அவங்க கூட நம்ம நட்பு வச்சுக்கணும். ஓகேங்களா. ஒட்டிகிட்டே இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? அவங்க தான் எதுக்குமே உதவ மாட்டாங்களே. அப்போ அவங்க நண்பர்கள் நம்ம சொல்லவே நமக்கு அவர்களுக்கு தகுதி இல்லை. நம்மளுடைய நண்பர்கள் அவர்களை சொல்கிறது நமக்கு தகுதியே கிடையாது. யார் நம்மளுடைய நண்பர்கள்? செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும், செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. வாய்க்காலை போல நமக்கு உதவி செய்யக்கூடிய நண்பர்கள் தான் நமக்கு வேணும். அவர்கள் தொலைவில் இருந்தாலும் அவர்கள் கூட வந்து நம்ம நட்பு கொள்ள வேண்டும். பாடல் பொருள் பாருங்க. நாயின் கால்விரல் நெருங்கி இருக்கும், அதனை போல சிலர் நம்மோடு நெருக்கமாக இருப்பார்கள், ஆனால் அவர்கள் ஈயின் கால அளவுக்கு கூட நமக்கு உதவ மாட்டார்கள். ஈயோட கால அளவுக்கு கூட நமக்கு உதவ மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்கள் நட்பால் நமக்கு என்ன பயன்? அப்படிப்பட்டவங்க நட்பால் நமக்கு ஒரு பயனும் கிடையாது. வாய்க்கால் தொலைவில் நீரை கொண்டு வரும், வாய்க்கால் தொலைவில் உள்ள நீரை கொண்டு வரும், அந்நீரை வயலுக்கு பாய்ச்சி விளைய உதவும். வாய்க்காலை போல உதவும் மனிதர்கள் இருக்கிறார்கள். எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர்கள் நட்பை நாம் தேடிக்கொள்ளுதல் வேண்டும். ஓகேங்களா. ஸோ நம்ம கூட சேர்ந்து இருக்கவங்க நாயோட கால் மாதிரி ஒட்டிகிட்டு இருப்பவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஈயோட கால் அளவு கூட வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா. ஈயோட கால் அளவுன்னு நம்ம எடுத்துக்கலாம், இல்லை ஈயோட கால் எப்படி நமக்கு பிரிஞ்சு இருக்கோ அதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அந்த மாதிரி வந்து ஒட்டிகிட்டு இருக்கவங்க ஈயோட கால் மாதிரி பிரிஞ்சுக்கிட்டும் போயிடுவாங்க. இல்லை ஈயோட கால் இவ்வளோ ரொம்ப சிறுசாக இருக்கும், அந்த அளவுக்கு கூட நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா. யார் நமக்கு ஹெல்ப் பண்ணுவா? வாய்க்கால் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொலைவில் உள்ள நீரை கொண்டு வரும், அந்நீரை வயலுக்கு பாய்ச்சி விளைய உதவக்கூடிய வாய்க்கால் போன்ற நண்பர்கள் இருப்பாங்க. அவங்க தொலைவில் இருந்தாலும் அவங்க கூட அவங்க நட்பை நம்ம தேடி பெற்றுக்கணும். சொற்பொருள் பாருங்க. நாய்க்கால், நாய்க்கால்னா என்ன? நாயின் கால். ஈக்கால்னா ஈயின் கால். நன்கணியர், நன்கு கூட்டல் அணியர். நன்கணியர்னா யார? நமக்கு நல்லா தெரிஞ்சு நெருங்கி இருப்பவர்கள். அணியர்னா நெருங்கி இருப்பவர்கள். எண்ணாம், நட்பெண்ணாம்னு கேட்குறாங்க இல்லையா. நட்பெண்ணாம்னா என்ன? எண்ணாம் அப்படின்னா என்ன பயன்? அவர்கள் நட்பால் நமக்கு என்ன பயன்? செய்னா என்ன? தொலைவில் இருக்கக்கூடியவர்கள். ஓகேங்களா. அங்கே பாருங்க. செய்தானும் தொலைவில் இருந்தாலும், செய் வயல், செய்னாலும் வயல் தான், செருனாலும் வயல் தான். ஓகேங்களா. அணையார், அணையார்னா போன்றவர்கள். ஓகேங்களா. அணையார்னா போன்றவர்கள். வாய்க்கால் அணையார் தொடர்பு, நண்பர்கள், அவருடைய தொடர்பு நமக்கு வேணும். வாய்க்காலை போல இருக்கக்கூடியவர்களுடைய தொடர்பு நமக்கு வேணும். அடுத்த பாடல் பாருங்க. இது உங்களுக்கு 7th term 2 A2 வரும். ஓகேங்களா. இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா 7th term 2 A2 உங்களுக்கு வரக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடல். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பொருட்பாலில் வரக்கூடிய பாடல் தான். ஆனால் பொருட்பாலில் துறவரவையல்ல, கல்வி அதிகாரத்தில் வரக்கூடிய பாடல். பாடலுடைய எண் வந்து பார்த்தீங்கன்னா 134. அழியா செல்வம். ஓகேங்களா. அழியா செல்வம் என்ன? எது? பணமா?
நம்ம காசை சேர்த்து வைக்கிற காசா கிடையாது. எதை வந்து அழியா செல்வம்ட்டு சமண முனிவர்கள் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். வைப்புலி கோட்படா, வைப்புலி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் செறின் வவ்வார், எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்றல்ல பிற. வைப்புலி கோட்படா வாய்த்தீயிற் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் செறின் வவ்வார், எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்றல்ல பிற. வைப்புலி கோட்படானா என்ன? பொருட்களை சேமித்து வைக்கக்கூடிய இடம். ஓகேங்களா? திருக்குறளில் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வைப்புலி அப்படின்ற உங்களுக்கு ஒரு குறளில் முடிகிற வார்த்தையாக இருக்கும் வைப்புலி அப்படின்ட்டு. ஓகேங்களா? வைப்புலினா என்ன? பொருள்களை சேர்த்து வைக்கக்கூடிய இடம், பொருள்களை சேர்த்து வைக்கும் இடம். ஓகேங்களா? இதை ஏன் கல்வி கூட வந்து கொண்டு வந்து சேர்க்குறாங்கன்னு பாருங்கள். பொருள்களை சேர்த்து வைக்க, அதாவது எப்படி நம்ம வந்து ஒரு பொருளை சேர்த்து வைப்போமோ அந்த மாதிரி நீங்கள் கல்வி ஒரு பொருளாக நினச்சி நீங்கள் கல்வியை வச்சுருந்தீங்கனாலும் யாராலும் உங்ககிட்ட இருந்து களவாடி செல்ல முடியாது. ஓகேங்களா? உங்ககிட்ட இருந்து திருடிட்டு போயிட முடியாது. ஓகேங்களா? நீங்கள் ஒரு பொருளாக கல்வி வந்து பொருளாக நீங்கள் சேர்த்து வச்சுருந்தீங்கனாலும் சரி, மற்ற பொருட்களை வந்து களவாடிட்டு போகிற மாதிரி வந்து கல்வியை நம்மக்கிட்ட இருந்து களவாடி செல்ல முடியாது, திருடிட்டு போக முடியாது. வாய்த்தீயிற் கேடில்லை, வாய்த்தீயிற் கேடில்லைன்னா வாய்த்து ஈர். ஓகேங்களா? அது அப்படி தான் பிரித்து தான் நம்ம பொருள்படணும். வாய்த்து ஈர் அப்படின்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து, வாய் திறந்து நமக்கு ஒருத்தவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். ஈர்னா என்ன? கொடுக்கறது. ஓகேங்களா? வாய் திறந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம்னாலும் அதனால் எந்த ஒரு கேடுமே கிடையாது. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கல்வி குறைஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குறையாது. ஓகேங்களா? கல்வி நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்க வந்து அதை பெருகிட்டு போகுமே ஒழிய சொல்லி கொடுக்குறவங்களுக்கு என்னாலும் அவங்கக்கிட்ட இருக்க கல்வின்றது குறையவே குறையாது. ஓகேங்களா? மிக்க சிறப்பின் அரசர் செறின் வவ்வார், அதாவது ஆகச்சிறந்த அரசர், வலிமையான அரசர், படைபலம் மிக்க அரசர்கள் இருந்தாலும் நம்மக்கிட்ட இருக்கிற கல்வியை அவங்களால பறிச்சுட்டு போக முடியாது. இல்லை எவ்வளவுதான் படைபலம் இருக்கட்டும், நம்மளை வந்து நாளைக்கு தூக்கிலே போட்டுருவாங்க, இல்லை இந்த செகண்ட் நம்மளை தூக்கில் போட்டுருவாங்கனாலும் நம்மளுடைய உயிரை அவங்களால எடுக்க முடியுமே ஒழிய நம்ம கிட்ட இருக்கிற நம்மளுடைய கல்வியை அவங்களால எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா? அப்போ மிக்க சிறப்பின் அரசர் செறின் வவ்வார், அவர்களாலையும் கூட நம்ம கிட்ட இருக்கிற கல்வியை எடுத்துக்கொள்ள முடியாது. எச்சம்னா என்ன? செல்வம். எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன. நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரலாகவே நம்ம பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காசை சேர்த்து வைக்கணும் அப்படின்ட்டு அதில் மும்முரமாக இருப்போம். செல்வத்தை சேர்க்கறத தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசங்களுக்கு நம்ம செல்வத்தை சேர்க்கறது தான் நம்ம மும்முரமாக இருப்போம். செல்வம், அதாவது எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன, அதுதான் அவனுக்கு சொத்து. ஓகேங்களா? பணம் தான் நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய சொத்துன்னு. பசங்களுக்கு சொத்துன்றது என்ன? நம்ம சம்பாதிச்சு வைக்கக்கூடிய செல்வங்கள் தான் அப்படின்ட்டு நினைக்காதீங்க. வெச்சை மற்ற அல்ல பிற, அதை விட பெரிய சொத்து என்ன? நீங்கள் பசங்களுக்கு செல்வத்தை சேர்த்து இருப்பதை விட பெரிய சொத்து என்ன? கல்வி தான். விச்சைனா என்ன? கல்வி. விச்சை மற்ற அல்ல பிற. ஓகேங்களா? ஸோ உங்கள் பசங்களுக்கு நீங்கள் செல்வத்தை சேர்த்து வைப்பதை விட அவங்களுக்கு கல்வியை கொடுங்க. அதை விட பெரிய செல்வம் வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் மற்ற செல்வத்தை அவங்களுக்கு சேர்த்து வைக்கலைனாலும் பரவாயில்ல, கல்வி செல்வத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சேர்த்து வைங்க, அவங்களுக்கு கொடுங்க. அதை விட பெரிய செல்வம் வேறு எதுவும் இல்லை அப்படின்ட்டு நமக்கு சொல்கிறாங்க இந்த பாடலில். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து கல்வின்றது அழியா செல்வம்னு சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட பொருள் இருக்குது, எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், ஒரு பிஸ்னஸே பண்ணுறோம், லாஸ் ஆகிடுச்சு, ஒரு பைசா இல்லை. நான் கோடீஸ்வரனாக இருந்தேன், என்கிட்ட இன்றைக்கி வந்து ஒரு பைசா கிடையாது, ஓட்டாண்டியாக நான் ரோட்டில் நிற்கிறேன். ஆனால் என்கிட்ட படிப்பு இல்லை, என்கிட்ட படிப்பு கிடையாது அப்படின்னா அந்த இடத்துலேருந்து அவன் திருப்பி மேலே வருதுன்றது அசாத்தியமானது. இதுவே கல்வி அவன்கிட்ட இருக்குது. ஓகேங்களா? அவன்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் போயிடுச்சு, அவன்கிட்ட இருக்கிறது அவனுடைய கல்வியில் தேர்ந்தவன் அவன். ஓகேங்களா? கல்வி கற்றவன். அப்படிங்கும்போது அந்த இடத்துல இருந்து அவனுடைய வாழ்க்கையை அவனால் உருவாக்க முடியும். அப்போ அழியா செல்வம் எது? பணமா? சேர்த்து வைக்கிற நகையா? பணமா? இல்லை வந்து கட்டணங்களா? சொத்தா? இடமா? இதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அழிஞ்சு போகக்கூடியது. எது அழியாதது? கல்வி தான். ஒருத்தனுக்கு நீங்கள் கல்வியை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த செல்வம் அவன் கற்றுக்கொள்கிற அந்த கல்வின்றது அவனுக்கு அழியா செல்வம். அவன் காலம் உள்ளவரை, அவன் இறக்கும் வரை அவனுக்கு எவனுக்காக இருந்தாலும் அழியாத செல்வம் கல்வி தான். அப்போ நம்ம எதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? கல்விக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இது எப்போ சொல்லியிருக்காங்க? சங்கம் மறிய காலமான கிபி 250ஆம் ஆண்டுகளிலேயே வந்து கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்ட்டு சமண முனிவர்கள் நமக்கு போதித்து விட்டு போயிருக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்க எப்படி போதிப்பாங்களாம்? பள்ளி கொண்டு தான் வந்து சொல்லி கொடுப்பாங்களாம்.
பள்ளி கொண்டுன்னா என்ன, படுத்துக்கிட்டு தான். ஓகேங்களா? அப்போ மலை குகைகளில் இருந்ததுனால வந்து அவங்க அந்த மாதிரி பள்ளி கொண்டு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால தான் அந்த பள்ளிக்கூடம், அந்த பள்ளி அப்படின்ற பேரே வந்து ஸ்கூலுக்கு வந்துருக்கு. பள்ளிக்கூடம் நம்ம இப்போ சொல்கிறோம் அப்படின்னா எதனால், அங்கேருந்து அந்த வார்த்தைகள் நம்ம எடுத்திருக்கோம். அப்போ எது அழியா செல்வம்? கல்விதான் அழியா செல்வம். சொல்லும் பொருளும் பாருங்க. வைப்புலி, வைப்புலின்னா என்ன, பொருள் சேமித்து வைக்கும் இடம். கோட்படா, கோட்படானா ஒருவரால் கொல்லப்படாது. ஓகேங்களா? நீங்கள் ஒரு பொருள் மாதிரி வந்து கல்வியை சேர்த்து வச்சிங்கனாலும் யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. வாய்த்தீயில், நான் சொன்னேன் இல்லைங்களா, வாய்த்தீர்னா வந்து அதை பொருள் வந்து பிரித்து படிக்கணும். வாய்த்து ஈயில், ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் வந்து அதற்கு கேடில்லை. அது வந்து கல்வி வந்து நம்மக்கிட்ட இருக்கிற கல்வி குறையாது. விச்சை, விச்சை அப்படின்னா என்ன, கல்வி. இந்த பொருள் கூறுகின்றதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிசி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? விச்சை அப்படின்னா கல்வி அப்படின்றத பொறுத்துக்கிற இந்த கேள்வி உங்களுக்கு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இதில் இருக்கிற ஒவ்வொரு லைன்ஸையும் வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. எச்சம் அப்படின்னா செல்வம். இந்த இடத்துல எச்சம் அப்படின்னா செல்வத்தை மீன் பண்ணுது. பாடலின் பொருள் பாருங்க. கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது. ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் அது குறைவுபடாது. மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது. ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி. ஓகேங்களா? மற்றவையெல்லாம் வந்து செல்வமே கிடையாது. பொருள் செல்லுங்கள், செல்வமே ஆகா. இப்போ முக்கிய அடிகள் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே சொன்ன 2 பாடலுமே வந்து உங்களுக்கு புக்கில் இருக்கும். ஓகேங்களா? 6th ஓல்டு புக்லையும் 7th நியூ புக்லையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பாடல்கள். ஆனால் வந்து டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் அந்த 2 பாடல்கள் மட்டும் இல்லாமல் மற்ற பாடல்களிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அது போன்ற முக்கிய அடிகளை தான் வந்து இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். முக்கிய அடிகள் பாருங்கள். குஞ்சி அழகும் கொடுத்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல. நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுநிலைமையால் கல்வி அழகே அழகு. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல. நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுநிலைமையால் கல்வி அழகே அழகு. இதோடைய பொருளறையை பாருங்க. நம்முடைய தலையை சீவி சிங்காரிச்சுக்கிறதுனாலையோ, அதாவது பெண்களுக்கு வந்து இந்த இதை வந்து மீன் பண்ணியிருக்காங்க. தலைமயிரை வந்து சீர்படுத்தி முடிப்பதால் வரும் அழகும், முந்தானையில் கரையிட்ட அழகும், பார்டர் போட்டு வருது இல்லைங்களா டிசைன், அதுவும் மஞ்சள் பூசுவதால் உண்டாகும் அழகும் உண்மையான அழகல்ல. மனதளவில் உண்மையாக நடந்து கொள்கிறோம். மனசார வந்து உண்மையாக இருக்கும். வெளியளவு புறத்தோற்றத்துக்கு நம்ம உண்மையாக இருக்கிற மாதிரி நடிக்கிறதல்ல. நம்ம மனசாட்சிக்கு தெரியும். ஓகேங்களா? நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நம்ம நல்லது செய்கிறோமா கெட்டது செய்கிறோமா, நம்ம நல்லவனா கெட்டவனா அப்படின்றது யாருக்கு தெரியும்? நம்மளுடைய மனதிற்கு தான் தெரியும். மனதளவில் உண்மையாக நடந்து கொள்கிறோம் என்னும் நடுவுநிலையாம். நடுவுநிலைனா என்ன? சென்டராக இருக்கிறது. அதாவது பார்ஷியாலிட்டி காட்டாமல், ஓகேங்களா, எந்த ஒரு விஷயத்திலையும் பார்ஷியாலிட்டி காட்டாமல் கரெக்டாக செயல்படுறது. அந்த செயல்படுறதுக்கு உண்டான விஷயத்தை எது நமக்கு கொடுக்கும்? இது யார்ட்டையும் பார்ஷியாலிட்டி காட்டக்கூடாது. மனசளவு நம்ம உண்மையாக இருக்கணும். எந்த விஷயத்துலையும் நம்ம ஏற்றத்தாழ்வுகளையும் பார்ஷியாலிட்டியும் பார்க்கக்கூடாது. நம்ம அந்த விஷயத்தை எது நமக்கு தரும்? அந்த ஒழுக்கத்தை எது நமக்கு கற்றுக் கொடுக்கும்? வாழ்க்கைக்கு தேவையான அந்த ஒழுக்கத்தை எது நமக்கு சொல்லித்தரும்? கல்வி தான் சொல்லித்தரும். அப்போ எது அழகு? கல்விதான் அழகு. ஓகேங்களா? ஸோ தலைமயிரை சீர்படுத்துறது அழகு கிடையாது. சேலையில் பார்டர் வச்சு போகிறது அழகு கிடையாது. ஓகேங்களா? மஞ்சள் பூசிக்கிறதுனால வர்றது அழகு கிடையாது. எது அழகு? கல்விதான் அழகு. அந்த கல்வி என்னத்தை நமக்கு கொடுக்கும்? மனசில் எந்த ஒரு வஞ்சமும் அழுக்கும் இல்லாமல் மனதளவில் நமக்கு உண்மையாக இருக்கிறதுக்கும், எந்த ஒரு விஷயத்திலையும் பார்ஷியாலிட்டி இல்லாமல் ஏற்றத்தாழ்வுகளை பார்க்காம எல்லாரும் சமம் அப்படின்ற அந்த ஒழுக்க நெறி பிரகாரம் வாழ்கிறதுக்கு நமக்கு எது சொல்லிக் கொடுக்கும்? கல்வி. அந்த கல்விதான் அழகு. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கல்வி அழகே அழகு அப்படின்ற அந்த அடிகள் வரக்கூடிய இது வந்து நூல் எது அப்படின்ற கொஷின் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் இருக்குது. ஓகேங்களா? கல்வி அழகே அழகுன்ற வரிகள் வரக்கூடிய நூல் எது அப்படின்னா நாலடியார். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்வி அதிகாரத்தில் வரும். பொறுப்பால் வரக்கூடிய கல்வி அதிகாரத்தில் தான் இந்த பாடலும் வரும். இந்த பாடலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்வி அதிகாரத்தில் வரக்கூடிய பாடல் தான். இதில் இருந்தும் டிஎன்பிஎஸ்சி கொஷின் கேட்டிருக்காங்க. கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிபட
தெல்லிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீரொழிய பாலுன்குறியின் தெரிந்து. கல்வி கரையில கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பிணிவல தெல்லிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீரொழிய பாலுன்குறியின் தெரிந்து. என்ன பொருளுரை கொடுத்துருக்காங்க? கல்விக்கு கரையே கிடையாது, கல்விக்கு எந்த ஒரு எல்லையும் கிடையாது. கல்வின்றது பறந்து விரிஞ்சிருக்கு, அதை நம்ம எந்த ஒரு மெஷர்மெண்ட் டேப்பையும் வச்சு அளக்க முடியாது. அப்போ கல்விக்கு முடிவே கிடையாது. ஆனால் அதை நம்ம வந்து படிக்கிறோம் வைங்க, நம்மளுடைய இது வந்து அப்படியா இருக்குது, நமக்கு எல்லையே கிடையாதா? நம்மளுடைய வாழ்நாளுக்கு எல்லையே இல்லாமல் இருக்கா? கிடையாது. நமக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்குது, வாழ்க்கைக்கு இத்தனை வருடங்கள்னு இருக்குது. அந்த வருடத்துலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய படிக்கக்கூடிய நாட்கள் அப்படின்றது ரொம்பவே சொற்பம். ஓகேங்களா? இதில் வந்து மெல்ல நினைக்க நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா நமக்கு தெரியும். அந்த கொஞ்ச நாட்கள்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிணிபல நமக்கு நம்மளுடைய எந்த ஒரு என்ன சொல்கிறது உடல் தீங்காக இருக்கட்டும், எதா வேணா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் வந்து நம்மளுடைய நாட்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. எதுக்கு குறையுது? படிக்கிறதுக்கு உண்டான நாட்கள் இந்த வகையிலெல்லாம் நமக்கு குறைஞ்சி தான் போகுது. அப்போ நம்ம வாழக்கூடிய நாட்களே கொஞ்சம் தான். அந்த நாட்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பல பிணிகள்னால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய படிக்கக்கூடிய காலங்கள்ன்றது இன்னும் சொற்பமாகுது. அப்போ அந்த சொற்ப நாட்கள்லாம் நம்ம படிக்கணும். அப்படி படிக்கணும் அப்படிங்கும்போது எதை படிக்கணும்? எல்லாத்தையும் படிச்சிட முடியுமா? அப்போ எதை படிக்கணும் அப்படின்றத ஆராய்ந்து படிக்க வேண்டும். நல்ல நூல்களை ஆராய்ந்து படிக்க வேண்டும். எல்லாத்தையும் படித்து முக்கியமான நூல்களை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. அப்போ நம்ம படிக்கிற விஷயங்கள், நமக்கு கிடைக்கிற சொற்ப நாட்களில் நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள்ன்றது ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது சிறந்த நூல்களாக நம்ம படிக்கணும். அப்போ ஆராயணும், எந்த நூல் சிறந்ததுன்னு நம்ம ஆராய்ந்து படிக்க வேண்டும். எப்படி ஆராய வேண்டும்? அன்னப்பறவை போல, அன்னப்பறவை எப்படி வந்து நீரையும் பாலையும் பிரித்து உண்ணுதோ அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நூல்கள் எதெல்லாம் சரியில்லாத நூல்கள் அப்படின்றது பிரித்து அதை ஆராய்ந்து நல்ல நூல்களை நம்ம படிக்க வேண்டும். ஓகேங்களா? கல்விகள் முடிவில்லாதன, ஆனால் கற்பவருடைய வாழ்நாட்கள் சில. சற்று பொறுமையாக நினைத்து பார்த்தால் அந்த சில வாழ்நாட்களிலும் பிணிகள் பலவாக இருக்கின்றன. ஆதலால் நீரை நீக்கி பாலை பருகும் அன்னப்பறவையைப் போல அறிவுடையார் நூலின் தன்மையை அறிந்து நல்ல நூல்களையே கற்கணும். ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கல்விக்கரையில் கற்பவர் நாள் சிலன்ற வரிகள் வரக்கூடிய பாடல் எது அப்படின்ட்டு உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் கொஷின் இருக்கு. அடுத்த பாடல் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செல்வம் அழியாமையில் வரும். ஓகேங்களா? ஸோ முதல் அதிகாரத்தில் வரக்கூடிய முதல் பாடலே இதுதான். ஓகேங்களா? செல்வம் அழியாமை, துறவரவையில் வர செல்வம் அழியாமையில் வரக்கூடிய முதல் பாடல் இந்த பாடல் தான். இதெல்லாம் உங்களுக்கு புக்லேயே இல்லை, ஆனால் டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். துகள் நீர் பெருஞ்செல்வம் தோன்றிய கால் தொட்டு பகடு நடந்த கூழ் பல்லாரோடு உண்க அகடுற யார் மாட்டும் நில்லாது செல்வம் சகடக்கால் போல வரும். துகள்நீர் பெருஞ்செல்வம் தோன்றிய கால் தொட்டு பகடு நடந்த கூழ் பல்லாரோடு உண்க அகடுற யார் மாட்டும் நில்லாது செல்வம் சகடக்கால் போல வரும். இந்த பாடலில் மேற்கோள் காட்டும் வரிகள் என்ன? செல்வம் யாரிடமும் நிலையாது. செல்வம் வந்து நிலைக்காத செல்வம். ஓகேங்களா? நிலையாது, யார்கிட்டையுமே இருக்காது. அப்போ என்ன பண்ணணும்? செல்வம் நம்மக்கிட்ட வரும்போது மற்றவர் கூட வந்து பகிர்ந்து உண்ணணும். ஓகேங்களா? செல்வம் நம்மக்கிட்ட வந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். ஏன்னா அது எப்போ நம்மக்கிட்ட இருந்து போகுன்னே தெரியாது. வருதுன்ட்டு நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கடைசியில் அது இல்லாமையே போயிடும். அப்போ வரும்போது என்ன பண்ணணும்? எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்து எல்லாத்தையும் வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படின்றத நாலே அடியில் நமக்கு கொடுத்துட்டாங்க. குற்றமற்ற அறவழியில் ஈட்டிய பெருஞ்செல்வம் உண்டான காலம் தொடங்கி எருமை கடாக்களை பூட்டி உழவு செய்து பெற்ற அப்பொருளை பலருடன் சேர்ந்து உண்ணுக. ஏனெனில் செல்வம் யாரிடத்தும் நிலையாக நிற்காமல் வண்டி சக்கரம் போல், வண்டி சக்கரம் இப்படி சுழண்டுக்கிட்டே இருக்கு. மேலே இருக்கிறது கீழே போகும், கீழே இருக்கிறது மேலே வரும். ஓகேங்களா? மேலும் கீழாகவும் மாறி வரும். ஓகேங்களா? அப்போ இன்றைக்கி நம்மக்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னா நாளைக்கு நம்மக்கிட்ட பணம் இல்லாமையும் போகலாம், செல்வம் இல்லாமையும் போகலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்மக்கிட்ட இன்றைக்கி பணம் வருதுன்னா எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுத்து எல்லாத்துக்கூடையும் சந்தோஷமாக வந்து இருக்கணும். ஓகேங்களா? நாளடியில் இந்த அருமையான தத்துவத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. துகள்நீர் பெருஞ்செல்வம் தோன்றிய கால் தொட்டு பகடு நடந்த கூழ் பல்லாரோடு உண்க அகடுற யார் மாட்டும் நில்லாது செல்வம் சகடக்கால் போல வரும். இந்த இரண்டு வரிகளுமே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட வரிகள் தான். ஓகேங்களா? அகடுற யார் மாட்டு நில்லாது செல்லும் என்ற வரிகள் வரக்கூடிய பாடல் எது, நூல் எது? அதே மாதிரி செல்வம்
செல்வம் சகடக்கால் போல வரும் அப்படின்ற வரிகள் வரக்கூடிய நூல் எது அப்படின்றதும் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய கேள்விகள் தான். ஸோ புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துடலாம். ஸோ இதோட வந்து நம்ம கிளாஸ் முடிஞ்சாச்சு. இப்போ அந்த நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இல்லைங்களா, இப்போ இந்த கிளாஸ்லேருந்து என்னென்ன விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை இந்த இடத்துல செயல்படுத்துங்க. ஓகேங்களா, முடிஞ்சு மொத்தமாகவே வந்து நாலடியார் இப்போ நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா முடிஞ்சு. இதில் வந்து நீங்கள் 100% தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ நம்ம கிளாஸில் நீங்கள் சொன்ன விஷயங்களை நல்லா உள்ளார்ந்து புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதற்கு ஈஸியாக பதிலளிக்க முடியும். டிஎன்பிஎஸ்சி கேட்ட கேள்விகளுக்கும் உங்களால் எளிமையாக பதிலளிக்க முடியும். அப்படி பதிலளிச்சிட்டிங்க அப்படின்னா நாலடியார் முடிஞ்சது, தூக்கி ஓர வச்சுட்டு அடுத்ததுக்கு நம்ம போய்க்கலாம். ஓகேங்களா, லாஸ்ட்டு நமக்கு ரிவிஷன் பண்ணோம்னா போதுமானது. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு மனசில் பதிஞ்சிருக்கும். அணியர்னா என்ன, பொருள் எழுதுக. அணியர்னா என்ன, அணியர்னா நெருங்கி இருப்பவர்கள். செய்னா என்ன, வயல். ஓகேங்களா, ஸோ கேட்குறது வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணிங்கனாலும் ரொம்பவே மகிழ்ச்சி. ஓகேங்களா, பிரித்து எழுதுக. நாய்க்கால். நாய்க்காலை நம்ம எப்படி பிரித்து எழுதலாம், நாய்க்கால் எப்படி நம்ம பிரித்து எழுதலாம், நாய் கூட்டல் கால். நாய் கூட்டல் கால், அதை சேர்க்கும் போது என்ன ஆகுது, நாய்க்கால். நன்கணியர். நன்கணியரை நம்ம எப்படி பிரிக்கலாம், நன்கு கூட்டல் அணியர். அணியர்னா என்ன, நெருங்கி இருப்பவர்கள். நன்கணியர், நன்கு கூட்டல் அணியர். நட்பெண்ணாம். நட்பெண்ணாம் எப்படி பிரிக்கலாம், நட்பு கூட்டல் எண்ணாம். எண்ணாம்னா என்ன, என்ன பயன். அவங்களுடைய நட்புனால நமக்கு என்ன பயன். நட்பெண்ணாம், நட்பு கூட்டல் எண்ணாம். அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புங்க. நாலடியார் டேஷ் நூல்களில் ஒன்று. நாலடியார் 14 மேல்கணக்கு நூல்கள் ஒன்றா, கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றா. நாலடியார் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. பதினெண் என்பதற்கு என்ன பொருள், 14 அப்படின்னா 18. ஓகேங்களா, 18 நூல்களை அடங்கியது தான் 14 கீழ்கணக்கு நூல்கள். அப்போ அந்த 14 அப்படின்றது என்ன, 18 குறிக்குது. 18 நூல்களை குறிப்பது தான். நாலடியார் கருத்துப்படி நன்மை செய்வோர் எதனை போன்றவர். நாலடியார் இந்த இதை வந்து பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ இப்போ சொல்லுங்கள், நாலடியாருடைய கருத்துப்படி நன்மை செய்வோர் எதனை போன்றவர்ன்ட்டு நாலடியார் நமக்கு சொல்லியிருக்கு. நாலடியார் கருத்துப்படி நன்மை செய்பவர்கள் யார், வாய்க்காலை போன்றவர்கள். தொலைவில் இருக்கக்கூடிய நீரை நமக்கிட்ட வயலுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வாய்க்காலை போன்றவர் தான் நன்மை செய்வோர், நமக்கு நன்மை செய்பவர்கள். வயல் என்னும் பொருள் தரும் சொல்லை நாலடியார் பாடத்திலிருந்து எடுத்துறது. ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பேராகிராஃப் எல்லாம் போவோம்னா, வயல் அப்படின்னா என்ன, வயல் அப்படின்ற வார்த்தையை இங்கே நமக்கு எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாடலில், செய் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, செய்கின்ற வார்த்தைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வயல் என்னும் பொருள். வயலை செய்யணும் சொல்லலாம், செருணும் சொல்லலாம். அது 6th புக் பேக் கொஷின், இது 7th புக் பேக் கொஷின். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் எது, வீடா, கல்வியா, பொருளா, அணிகலனா. கல்வி தான் நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய ஆகச்சிறந்த செல்வம். ஓகேங்களா, கல்வியை தவிர வேறு எந்த செல்வமும் நிலையானது அல்ல. கல்வியை போல் டேஷ் செல்வம் வேறில்லை. கல்வியை போல் கேடில்லாத செல்வம் வேறில்லை. ஓகேங்களா, கல்வியை போல கேடில்லாத செல்வம் வேறு எதுவுமே கிடையாது. வாய்த்தீயன் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இது டிஎன்பிஎஸ்சி கொஷின். டிஎன்பிஎஸ்சியில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. வாய்த்தீயன் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வாய்த்தீயன் எப்படி நம்ம பிரிக்கலாம், வாய்த்து ஈயன். ஓகேங்களா, வாய்த்து ஈயன் அதாவது நம்ம சொல்லி கொடுக்கிறது. ஈயன்னா என்ன, கொடுத்தல். வாய்த்து ஈயின். கேடில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. கேடில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன, கேடு கூட்டல் இல்லை. கேடு கூட்டல் இல்லை, கேடில்லை. இந்த டூவும் ஈயும் சேர்ந்து டிஇ அப்படின்ற மாதிரி வரும். ஓகேங்களா, கேடில்லை. எவன் கூட்டல் ஒருவன் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல்.
முன்னாடியெல்லாம் பிரிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினில் சேர்த்து எழுத சொல்லி கேட்டிருக்காங்க. எவன் கூட்டல் ஒருவன் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? எவன் ஒருவன். ஓகேங்களா, இன்னும் ஓவும் சேர்ந்து நோ ஆகுது. அப்போ எவன் ஒருவன். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் முடிஞ்சது. இதற்கப்புறம் நம்ம டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்ட கேள்விகள் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா 2012 2024 வரைக்கும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்விகள் வந்து தொகுக்கப்பட்டது தான். ஓகேங்களா, 27 கேள்விகள் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ 1 by 1 பாருங்கள். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஆன்சர் டிக் பண்ணியிருக்கோம். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா டக்கு உங்களால் சொல்ல முடியுதா இல்லை நம்மளால் சொல்ல முடியல அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஓகேங்களா, திருக்குறளுக்கு அடுத்தபடியாக போற்றப்படும் நீதி நூல் எது? நாலடி 400. கல்வி அழகே அழகு என்றும் கல்விக்கரையில் கற்பவர் நாள் சில என்றும் கூறும் நூல் எது? இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, நாலடியாரில் தான் அந்த பாடல் வரிகள் வருகிறது. கல்வி அதிகாரத்தில் இந்த 2 பாடலுமே வருது. அடிநிமிர் வில்லாச்சை பகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது. அறம்பொருள் இன்பம் பன்னிரு பாட்டியாரில் வரக்கூடிய இது. ஓகேங்களா, அறம்பொருள் இன்பத்தை பற்றி பேசக்கூடிய நூல்கள் எது? கீழ்கணக்கு நூல்கள் தான். உங்களுக்கு திருக்குறள் ஆகட்டும் நாலடியாராகட்டும் எல்லாமே வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது? அறம் பொருள் இன்பம் அப்படின்றது முப்பாலும் வருகிறது. ஓகே, அப்போ இது என்ன? கீழ்கணக்கு நூலில் தான் வந்து இது வருது. பழகு தமிழ் சொல்லருமை 4 பார்த்துருப்பீங்க மேலே. எது? நாலடியாருடைய நூலுக்கு சான்று, பெருமை சான்றது இந்த வரிகள் எல்லாமே. ஓகேங்களா, பழகு தமிழ் சொல்லருமை 4 என்னும் தொடரில் நாள் என்பது எந்த நூலை குறிக்கிறது? முன்னாடியே சொன்ன இல்லைங்களா, 4 அப்படின்றது நாலடியார், 2 அப்படின்றது திருக்குறள். அப்போ 4 நாள் என்பது நாலடியாரை குறிக்கிறது. 14 கீழ்கணக்கு நூல்கள் நீதியை வலியுறுத்தும் நூல்களின் எண்ணிக்கை. ஓகேங்களா, அந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் அறநூல்கள், நீதி நூல்கள். ஓகேங்களா, அப்போ 14 கீழ்கணக்கு நூல்கள் வரக்கூடிய நீதி நூல் எத்தனை? 11 நூல்கள். அகத்திணை நூல்கள் 7 நூல்கள், மொத்தம் 18. பெருமுத்திரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் எது? நம்ம பார்த்துருப்போம். பெருமுத்திரையரை பற்றி எதில் குறிப்பு வருது? நாலடியாரில் வருது. 200வது பாடலில் அந்த குறிப்பு வருது. நாலடியார் எனும் நூலை பாடியவர் யார்? ஒருத்தராக பாடியிருக்காங்க. அதனால தான் வந்து பாடியவர்கள் அப்படின்ட்டு பன்மையில் கேட்டிருக்காங்க. கேள்வியே உங்களுக்கு பன்மையில் இருக்குது. அப்போ என்ன? சமண முனிவர்கள் தான் வந்து நாலடியாரை பாடியவர்கள். நாலடியாரை தொகுத்தவர் யார்? நாலடியாரை தொகுத்தவர் பதுமனார். ஓகேங்களா, நாலடியாரை தொகுத்தவர் பதுமனார். தர்மர் யார்? முப்பால் பகுத்தவர் தான் வந்து தர்மர். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்று அந்த முப்பாலை பகுத்தவர் தர்மர். நாலடியாரை தொகுத்தவர், அதற்கான அதிகாரத்தை வகுத்தவர் 2மே பதுமனார் தான். அகடுரை யார் மாட்டும் நில்லாது செல்வம். நான் சொன்னேன் இல்லைங்களா, செல்வம் நிலையாமையில் வரக்கூடிய முதல் பாடலில் வரக்கூடிய கடைசி 3வது அடி. அகடுரை யார் மாட்டும் நில்லாது செல்வம் இவ்வழி இடம்பெற்றுள்ள நூல் எது? நாலடியார். நாலடியாரில் வரும் காமத்துப்பால் எத்தனை இயல்களை கொண்டது? இதை நான் மேலே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அறத்துப்பாலில் 2 இயல், பொருட்பாலில் 7 இயல், இன்பத்துப்பாலில் 3 இயல். நாலடியாரில் வரும் காமத்துப்பால் எத்தனை இயல்களை கொண்டது? 3 இயல்களை கொண்டது. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று எது? இதெல்லாம் கிடையாது. புறநானூறு கிடையாது, நற்றிணை கிடையாது, பரிபாடல் கிடையாது. நாலடியார் மட்டும்தான் 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. நாலடியாருக்கு வழங்கும் சிறப்பு பெயர் என்ன? வேளாண் வேதம், நாலடி 400. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நாலடி 400. அடுத்த கேள்வி பாருங்க. பின்வருவனவற்றில் பொருந்தாததை தேர்வு செய்க. நாலடியாரில் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் என்ற 3 பகுப்புகள் உள்ளன. இருக்கா இல்லையா? இருக்கு. அதை யார் வந்து பகுத்தா? தர்மர் பகுத்து கொடுத்தார். நாலடியாரை ஏற்றியவர் நல்லாதனார். தப்பு. நாலடியாரை ஏற்றியவர் யார்? சமண முனிவர்கள். நாலடியாரில் 400 வெண்பாட்கள் உள்ளன. கரெக்டு. அதனால தான் அது நாலடி 400 அந்த சிறப்பு பெயர் பெற்றிருக்கு. 4ம் 2ம் சொல்லுக்குருதி என்பதில் 4 என்பது நாலடியாரை குறிக்கும். கரெக்ட். ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி. அந்த 4ன்றது என்ன? நாலடியார். 2 திருக்குறள்.
பொருந்தாத நூலை எடுத்து எழுதுக. இதில் நான்மணிக்கடிகை அப்படின்றது உங்களுக்கு 11 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. நாலடியாரும் 11 கீழ்கணக்கு நூல்கள், இனியவை 40 11 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. புறநானூறு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 மேல்கணக்கு நூல்களில் வரும். நாலடி நானூறு என அழைக்கப்படும் நூல் எது? பாருங்கள், அந்த சிறப்பு பெயரை வச்சுட்டு எத்தனை கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்குது. நாலடி நானூறு என அழைக்கப்படும் நூல் எது? நாலடியார். சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு. இந்த வார்த்தை அப்படியே உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கும், 7th புக்கில் இருக்கும். சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்களின் தொகுப்பு என்ன? 11 கீழ்கணக்கு நூல்கள். அப்போ சங்க நூல்கள் என்ன? 11 மேல்கணக்கு நூல்கள். நாலடியார் நூலின் ஆசிரியர். நாலடியார் நூலின் ஆசிரியர் யார்? விளம்பினார். தப்பாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆன்சரை. சமண முனிவர்கள் தான் வந்து நாலடியார் நூலின் ஆசிரியர். ஓகேங்களா? 11 கீழ்கணக்கு நூல்கள் அற இலக்கியங்கள் எவ்வகை ஓசையில் அமைந்துள்ளன? இந்த அறநூல்களில் ஒன்று தான் நாலடியார். ஓகேங்களா? இந்த அற இலக்கியங்கள் எந்த ஓசையில் அமைஞ்சிருக்கு? வெண்பா வகையில் அமைஞ்சிருக்கு. அப்போ வெண்பானாவே அது என்ன ஓசை? செப்பல் ஓசை. தொடரை நூலுடன் பொருத்துக. எங்கெங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்க. தொடரை நூலுடன் பொருத்துக. தொடர்கள் நூல்கள். ஆற்றுணா வேண்டுவது எல். நாய்க்கால் சிறுவிரல் போல். இப்போ தான் நம்ம பார்த்தோம். நாய்க்கால் சிறுவிரல் போல்னா என்ன? எதில் வருது? நமக்கு நட்பை ஆராய்தல் பற்றி வரக்கூடிய அதிகாரத்தில் வரக்கூடிய நாலடியார் நூலில் தான் அது வருது. அப்போ என்ன? நமக்கு வேறு எதுவுமே தெரியாது. ஓகேங்களா? அப்போ இதை வச்சு நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்கள். பிக்கு 1 ஆன்சர். பிக்கு 1 தரக்கூடிய ஆன்சர் என்ன? 1 2 3ன்ட்டு 3 இருக்குது. அப்போ அடுத்தது நம்ம இந்த மாதிரி இன்கேஸ் வந்து 1 மட்டுமே கொடுத்துருந்தாங்கன்னா கூட நமக்கு போதுமானது. ஓகே, இதுதான் ஆன்சர், நம்ம டிக் பண்ணிடலாம். அந்த மாதிரி கேள்விகளும் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம ஒரு டாபிக் படிக்கிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு படித்தோம் அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு அது ஒரு கேள்விக்கே இந்த மாதிரி பொறுத்துக்கெல்லாம் வரும்போது 4 இதுக்கு வந்து நம்ம மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு ஒரு டாப்பிக்கில் நம்ம தெளிவாக இருந்தோம்னா கூட நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? அதற்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக கிடைக்கும். மனைக்கு விளக்கம் மடவாள். இது எதில் வரும்? நான்மணிக்கடிகளில் வரக்கூடிய பாடல். ஓகேங்களா? அன்பின் வலியது உயிர்நிலை. அன்பின் வலியது உயிர்நிலை என்ன? திருக்குறள். ஓகேங்களா? அப்போ சீக்கு என்ன? 4 வருது. சீக்கு 4 வரக்கூடியது என்ன? இந்த ரெண்டுமே வந்துடுச்சு. அடுத்தது என்ன? டிக்கு அன்பின் வலியது உயிர்நிலை. அன்பின் வலியது உயிர்நிலை திருக்குறள். திருக்குறள் என்ன? இதுதான். ஓகே, பாருங்கள், சி தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புரிஞ்சு படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வார்த்தை கேட்டாலும் நமக்கு அது எதிலிருந்து வந்ததுன்னு நமக்கு தெரியும். பட்டியல் 1 உள்ள சொற்றொடரை பட்டியல் 2 உள்ள சொற்றொடருடன் பொருத்தி குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஓகேங்களா? நாலடியார் எனக்கு இப்போ நான் பார்த்த டாப்பிக்கில் இருக்குது. நாலடியார் இந்த பட்டியல் 2 எது கூட பொருந்தது? நாலடியார் நிலையாமையா வேளாண் வேதமா ஆறு மருந்தா புறப்பொருளா? நாலடியார்னா என்ன? நாலடியாரோட சிறப்பு பெயர் தான் வேளாண் வேதம். அப்போ சீக்கு 2 வரக்கூடியது என்ன? இதுவும் வருது. அப்போ அடுத்தது எனக்கு ஏழாவது தெரியும்னு வைங்க. ஏழாவதுன்றது என்ன? 6 மருந்தை பற்றி பேசுறது. ஓகேங்களா? அப்போ டிக்கு 3 தரக்கூடியது என்ன? இதுதான் முடிஞ்சு. ஆப்ஷன் டி ஆன்சர். ஸோ அப்போ வந்து புரிஞ்சு படிக்கணும். ஒரு டாபிக் படிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப டெப்த்தான நாலேஜோடு நம்ம படிக்கணும். வேளாண்மை வேதம் எனப்படுவது எப்படி? நாலடி நானூறுக்கு வந்து நாலடி நானூறுன்றது நாலடியாருக்கு சிறப்பு பெயரோ அதே மாதிரி வேளாண் வேதம்ன்றதும் நாலடியாருடைய சிறப்பு பெயர் தான். நாலடி நானூறு என குறிக்கப்படும் நூல். பாருங்கள், சுற்றி இந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. மாற்றி இதை முன்னாடி கொடுத்து அதை பின்னாடி கேட்குறது, அதை பின்னாடி கொடுத்து இதை முன்னாடி கேட்குறதுன்ற மாதிரி திருப்பி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பாருங்கள், திருப்பி வேளாண் வேதம் என போற்றப்படும் நீதி நூல் எது? நாலடியார். செல்வம் சகடக்கால் போல் வரும். நம்ம முன்னாடியே காட்டணும் இல்லைங்களா? அந்த செல்வம் அழியாமையில் வரக்கூடிய முதல் பாடல் செல்வம் சகடக்கால் போல வரும் என்று கூறும் நூல் எது? நாலடியாரில் தான் அந்த வார்த்தைகள் வரும். ஓகேங்களா? செல்வம் நிலையாமை. செல்வம் இப்படி வண்டி சக்கரம் போல் வந்து பார்த்திங்கன்னா மேலே கீழேயும் போயிட்டு இருக்கும். இப்போ நமக்கு கிடைக்கும் போது மற்றவங்க கூட பகிர்ந்து உண்ணணும்.
பொறுத்துக தொன்னூல் விளக்கம் நாலடியார் திருவேங்கடத்து அந்தாதி மதுரை கலம்பகம் இதுலேயும் வந்து எனக்கு நாலடியார் தவிர்த்து வேறு எதுவும் தெரியாது. அப்போ நாலடியார் இங்கே யார் கூட பொருந்துறா? குமரகுருவரர் கூட பொருந்துறாரா? பிள்ளை பெருமாள் ஐயங்கார் கூட பொருந்துறாரா? வீரமாமுனிவர்கள் கூட பொருந்துறாரா? சமண முனிவர்கள் கூட பொருந்துறாரா? நாலடியார் சமண முனிவர்கள் அது நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ பிக்கு 4 பிக்கு 4 தரக்கூடிய ஒரே ஆன்சர் இது மட்டும்தான். ஏன்னா வேறு எதுவுமே தெரியாது. ஆனால் என்னால் இந்த கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுமா முடியாதா? முடியும். எப்போ இந்த டாப்பிக்கில் நம்ம இன்டெப்த்தாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு படிக்கும்போது. பொறுத்துக முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை நாலடியார் வெற்றி வேர்க்கை நாலடியார் வேளாண் வேதம் 3க்கு 2 ஆன்சர் 3க்கு 2 வேறு எதுலேயுமே கிடையாது. எனக்கு இது மட்டும் தெரிஞ்சால் போதும் ஆன்சர் கரெக்டு. ஓகேவா? இதை நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன். சொல் பொருள் பொறுத்துக பாருங்கள். நாலடியார்னு சொல்லிட்டு அதோட சிறப்பு பெயரில் பொறுத்துகள் மாதிரிலாம் நம்ம கொஷின் கேட்டு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பாருங்கள் அதில் வரக்கூடிய அடியில் வரக்கூடிய ஒரு சின்ன வார்த்தையை எடுத்துக்கிட்டு அதோட பொருளை பொறுத்துக்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்? விச்சை மற்ற அல்ல பிறன்ட்டு நம்ம பார்த்துருந்தோம். அழியா செல்வம் கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்த்துருந்தோம்? எச்சம் என ஒருவன் மக்கட்கு சேர்ப்பன எது? விச்சை மற்ற அல்ல பிற கல்வியை தவிர வேறு எதுவும் இல்லை. அப்போ விச்சைன்றது என்ன பொருள்படுது? கல்வி. விச்சைனா கல்வி. அப்போ ஏக்கு 3 ஆன்சர் தரக்கூடிய ஒரே இது பாருங்கள். எனக்கு வேறு எதுவுமே தெரியல, நான் வேறு எதுவுமே பார்க்கல, எனக்கு தெரியல. விச்சைனா எனக்கு கல்வின்னு மட்டும் தான் தெரியுது. நான் நாலடியாரில் படிச்சிருக்கேன். அப்போ விச்சை கல்வி. விச்சை கல்வி எதுக்கு 3 வந்துருச்சு. அவ்வளோதான் முடிஞ்ச ஆன்சர். வேறு எதுக்குமே வரல. இதில் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். அப்போ வேறு எதுலையாவது வந்திருக்கா? வேறு எதுலேயுமே அதை 3ன்ட்டு குறிப்பிடலை. அப்போ ஈஸியாக போச்சு. எனக்கு 1 தான் தெரிஞ்சது. ஆனால் எனக்கு 1.5 மார்க் என் கையில் கிடச்சிருச்சு. ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட அனைத்து கேள்விகளையுமே வந்து நம்ம நாலடியாரை பற்றின கேள்விகள் எல்லாமே வந்து உங்களுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நீங்கள் நல்லா இன்டெப்த்தாக புரிஞ்சு நீங்கள் பார்த்துருந்தீங்க, நல்லா தெளிவாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுவே போதுமானது நாலடியாரை பற்றின விஷயங்களுக்கு. ஓகேங்களா? இதன் பிறகு வந்து நீங்கள் ஸ்கூல் புக்கை தொழணும், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அப்படின்ற போகணுன்ற எந்த ஒரு அவசியமே இல்லை. ஏன்னா எல்லா குறிப்புகளுமே உங்களுக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம கொடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இது டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த வீடியோ நீங்கள் நடத்தின விதம் பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் பார்க்கும்போது தான் எங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்புன்றது என்ன? நீங்கள் கொடுக்குற உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் உங்களுடைய பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் கொடுங்க. நான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சார் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. இது மாதிரி எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நியூ சிலபஸை பொறுத்து உங்களுக்கு பொதுத்தமிழ் வரக்கூடிய அனைத்து பகுதியிலுமே நம்ம சேனலில் நம்ம எடுத்து நடத்திட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஜாயின் பண்ணிக்கிங்க. நீங்கள் எந்த ஒரு வீடியோ கிளாஸஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகேங்களா? மீண்டும் அடுத்த ஒரு அறநூல்கள் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.